பொய்யாயின எல்லாம் அந்த ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, பொய்யாயின எல்லாம் நான் உலகத்தில் பார்க்குறது எல்லாமே பொய்யாயிருச்சு, அதுதான் உண்மைங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் பிறந்திருக்கிறேன், வாழ்ந்துடுறேன், நல்லது கெட்டது அது இது இப்படியெல்லாம் நாம் கண்டு இதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோமே, அப்படி உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அத்தனையும் பொய், அது உன் பக்கத்தில் வராமல் தடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் அது ஒன்றுக்கு தான் இருக்குது. இப்போ எனக்கு பிரம்மநாடியை பற்றி தெரியாது, எனக்கு இறைவனை பற்றி தெரியாது. ஆனால் தெரியாதுங்கிறதுனால அந்த நாடி எங்கள் உள்ளே இல்லாமல் இருக்குது, செயல்படாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதைத்தான் சொல்கிறார். நம்ம ஆலய பகுதிக்கு போனோம், வழிபாடுகள் செஞ்சோம், ஆனால் அதில் ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை தேட மறந்துட்டோம். சிவபுராணத்தை படித்தோம், பாடணும், எல்லாம் செஞ்சோம், ஆனால் அதில் ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை உணர மறந்துட்டோம். சிவபுராணத்தில் ஒளிந்துள்ள அற்புதமான ரகசியங்களை பற்றி நம்முடைய பார்வையில் நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டு பதிவிட்டு கொண்டே வருகிறோம். கடந்த பதிவினுடைய தொடர்ச்சியாக ஐயன் நமக்காக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. இதுலையும் பாருங்க ஒரு சீக்ரெட்டை நமக்கு சொல்றார். வெய்யாய், வெய்யாயினா வெய் அப்படின்னா வெப்பம்னு அர்த்தம், தனியாய் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம், இயமானனாம், இயமானன் அப்படின்னா உயிர் ஆன்மா அப்படின்னு, ஆன்மாவுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு. இங்கே ரகசியம் என்னன்னா, வெய்யாய் அப்படின்னா சூடு, அதாவது சூரிய கலையை, தனியாய் அப்படின்னா குளிர்ச்சி சந்திர கலையை, இயமான நாம் அதாவது உயிர் ஆன்மா இதோடு தொடர்புடைய பிரம்ம நாடிக்கு சொந்தக்காரனாய், விமலா அதாவது குற்றமற்ற சுத்தமான தூய்மையானவனே. எதை குறிப்பிடுறாருங்க? இடகலை அல்ல, பிங்களை அல்ல, இந்த இரண்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய, இந்த இரண்டிலிருந்து நம்முடைய பிறவியை அறுக்கக்கூடிய தூய்மையான புனிதமான ஒன்றை பற்றி சொல்றார். பொய்யாயின எல்லாம் அந்த ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, பொய்யாயின எல்லாம் நான் உலகத்தில் பார்க்குறது எல்லாமே பொய்யாயிருச்சு, அதுதான் உண்மைங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. போய் அகல வந்தருளி, பொய்யானது எல்லாமே போயிருச்சு, என்னை விட்டு விலகிருச்சு, அந்த இடத்துல எனக்கு அருள் கொடுக்கறது அந்த ஒன்று மட்டும்தான். அந்த ஒன்றை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறது அத்தனையும் பொய், அது எல்லாமே என்னை விட்டு போயிடும். நான் பிறந்திருக்கிறேன், வாழ்ந்துடுறேன், நல்லது கெட்டது அது இது இப்படியெல்லாம் நாம் கண்டு இதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோமே, அப்படி உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அத்தனையும் பொய், அது உன் பக்கத்தில் வராமல் தடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் அது ஒன்றுக்கு தான் இருக்குது. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, உண்மையிலேயே அதுதான் உண்மையான ஞானம், ஒளி மிகுந்த உன்னை ஒளிர்விக்கக்கூடிய ஒரு ஞானம், அந்த மெய்ச்சுடர் அவரோடு தொடர்புடைய பிரம்ம நாடி, அதுதான் இங்கே முக்கியமாக குறிப்பிடுறார். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, ஒரு ஞானமும் என்கிட்ட இல்லை, ஆனாலும் எனக்கும் இன்பத்தை தரக்கூடியவன் அவன். எந்த ஞானமும் என்னிடம் அதை பற்றிய எந்த விதமான புரிதலும் என்கிட்ட இல்லாட்டியும் கூட அவனுக்கும் அவன் அருளையும் தரக்கூடியவன். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவு, இந்த இறைவனை பற்றிய அஞ்ஞானம் அறியாமை இருக்கு இல்லையா, அதை அகற்றி தருபவனும் அவனே அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்க. இடகலையாக இருந்து பிங்கலையாக இருந்து ரெண்டும் கடந்து உயிரையும் ஆன்மாவையும் அப்படி குறிக்கக்கூடிய ஒன்று, அதனோடு தொடர்புடைய ஒன்று, அது ஒரே ஒன்று தான், பிரம்ம நாடி என்று சொல்லக்கூடிய நெருப்பாறு. இந்த நெருப்பாறு என்ன சொல்றாரு? விமலா, புனிதமானவனே, அதுதான் புனிதமானவன் அப்படிங்கிறார். மெய்ஞானம், இந்த உலகத்தை பற்றின எனக்கு உண்மையான ஞானத்தை எனக்கு புரிய வைக்குது. என்னை சுற்றி நான் எது உண்மைன்னு நம்பி பொய்யை பின்னால் போய்கிட்டு இருக்கணும் அதை என்கிட்டேருந்து விலக்கி வைக்குது. இந்த உலகில் மாய இருளை என்னிடமிருந்து விலக்கி வைத்து உண்மையான அருளை எனக்கு புரிய வைக்கக்கூடிய ஒன்றே ஒன்று நடுநாடி என்று சொல்லக்கூடிய பிரம்ம நாடி பயணம் ஒன்றே.
அந்த ஒன்று எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்குது, எல்லாருக்குள்ளாரையும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த இயக்கம் ஒரு மனிதனுடைய உண்மையான ஞானத்தை புரிய வைக்கும், அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அறியாமையை விலக்கி வைக்கும். இது அதை பற்றின தெளிதலே இல்லாத ஒருத்தனுக்கும் கூட அது அருளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு. இப்போ எனக்கு பிரம்மனடியை பற்றி தெரியாது, எனக்கு இறைவனை பற்றி தெரியாது. ஆனால் தெரியாதுங்கிறதுனால அந்த நாடி எங்கள் உள்ள இல்லாமல் இருக்குது, செயல்படாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதைத்தான் சொல்கிறார். எஞ்ஞானமும் இல்லை, அதை பற்றி எந்தவித ஞானமும் இல்லை என்றாலும் கூட அது தன்னுடைய அருளை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. பிறந்ததுலேருந்து நான் 60 வயசு வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த 60 வயது காலம் வரைக்கும் அது உனக்காக செயல்பட்டு இருக்கிறது. பிறந்ததுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க? 80 வயசு வாழ்ந்திருக்கிறாங்க. 80 வயது வரையும் அது தன்னுடைய வேலையை சரியாக செய்துள்ளது. அவர் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தார்? 100 வயசு வரைக்கும் இருந்தார். 100 வயது வரையும் அது தன்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறது. அதை பற்றிய புரிதல் இருந்தாலும் இல்லை என்றாலும் அது தன் கடமையை செய்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார். வாழக்கூடிய வாழ்க்கையில் அது தன்னுடைய கடமையை செய்ய மறந்ததே இல்லை அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் பாருங்க, அப்படிப்பட்ட ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, அப்படிப்பட்ட ஒன்றை பற்றிய ஞானத்தை உணர பழகுங்கள். அது ஒன்று தான், அந்த புனிதமான ஒன்று தான், அந்த குற்றமற்ற ஒன்று தான், அந்த தூய்மையான ஒன்று தான் உன்னை பிறவி சுழலிலிருந்து விடுவிக்க துணை செய்யும். நீ இடகலை பின்னால் போயிடாத, பிங்கலை பின்னால் போயிடாத, யமானன் என்று சொல்லக்கூடிய, ஜீவன் என்று சொல்லக்கூடிய, ஆன்மா என்று சொல்லக்கூடிய இவை அனைத்தையும் ஆளுமை செய்யக்கூடிய ஒருவனை சரியாக புரிந்து கொண்டாலே போதும், உனக்கு அந்த அஞ்ஞானத்தை விலக்கி அவனுடைய அருளை பெறுவதற்கும் பிறவிச் சூழலிலிருந்து விடுதலை செய்வதற்கும் துணையாக நிற்கும் அப்படிங்கிறார். இப்போது சிவபுராணத்தை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும். சிவபுராணத்தை படிக்கும் போதெல்லாம் பக்தி பெருக்கில் நாம் சிவனை நினைச்சு, சிவன்னா ஒரு லிங்க வடிவத்திலேயோ அல்லது ஒரு இடுப்பில் புலித்தோலுடன் கங்கை முடியணிந்த சந்திர பிறையை சூடி இருக்கக்கூடிய, கழுத்தில் நாகத்தை அணிந்திருக்கக்கூடிய ஒரு உருவத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையிலேயே அப்படி ஒரு தோற்றத்தில் ஒருத்தர் வந்து என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்டிருப்பாரா? இங்கே சித்தர்கள், மேதைகள், ஞானிகளுடைய பார்வையில் இறைவன் என்பவன் தத்துவ பொருள், இந்த உலகம் முழுமைக்கும் ஆட்சி செய்யக்கூடிய வலிமையான சூத்திரம். நமக்கு பெரியவங்க அதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த ரகசியத்தை அடைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடமாக ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது. நாம் ஆலய பகுதிக்கு போனோம், வழிபாடுகள் செஞ்சோம், ஆனால் அதில் ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை தேட மறந்துட்டோம். சிவபுராணத்தை படித்தோம், பாடணும், எல்லாம் செஞ்சோம், ஆனால் அதில் ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை உணர மறந்துட்டோம். நம்முடைய ஒரு சிறு முயற்சி அதில் ஒளிந்துள்ள அற்புதமான சூத்திரங்கள் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கம். இதனுடைய முடிவுகளை, இது சார்ந்த உங்களுடைய பார்வைகளை உங்ககிட்டே நம்ம ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து இதனுடைய அர்த்தம் பொருந்தி வருகிறதா என்பதை பார்த்து இது தேவையா தேவையில்லையா என்பதை நீங்களே முடிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். குருவே சரணம்.